அப்புறம் நீ அந்த பொணத்தை பார்க்கத்தான் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா ஒழுங்கு மரியாதையை வெளியில வா. இங்க பாரு, சொல்ல வேண்டியதை சொன்னா தானே அடங்கி இருக்கேல்ல, இதே மாதிரி அமைதியா உள்ள வரணும். ஏதாவது சத்தம் போடுறதோ இல்ல அழுது அழிச்சாட்டியம் பண்றதோ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். உள்ள வா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், உங்க 3 பேரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் எனக்குன்னு எந்த உறவும் நிலையா இருந்ததே இல்ல. எல்லாரும் பாதியிலேயே போயிட்டாங்க மேடம். இப்ப எனக்குன்னு இருக்கிறது என் குழந்தை மட்டும்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என் குழந்தைய விட்டுருங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என் குழந்தையால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நினைச்ச மாதிரியே கவிக்கும் விக்கிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நான் எந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு குறுக்க வர மாட்டேன். நான் அவங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். என்ன நம்புங்க, என்னையும் என் குழந்தைய விட்டுருங்க ப்ளீஸ். நான் என் அம்மா கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் அம்மா எனக்கு முழுசாவே கிடைக்கல, என் அப்பாவும் எனக்கு கிடைக்கல. இப்ப எனக்கு புருஷனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இருக்கிறது குழந்தை மட்டும்தான். என்ன விட்டுருங்க ப்ளீஸ் 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 மேடம் ப்ளீஸ் மேடம். ஒண்ணு மேடம் எழுந்துரு ப்ளீஸ், விட்டுருங்க மேடம். நீ என் கால்ல வந்து விழுந்தா உடனே நான் மனசு மாறிடுவேன் நினைச்சியா? எழுந்துரு எழுந்துரு. இங்க பாரு, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ வாழ்க்கைக்கு குறுக்க யாரு வந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன், காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நான் இறக்கப்பட்டு உன் குழந்தைய விட்டுருவேனா? இங்க பாரு, அவ்வளவு நல்லவளால என்ன எதிர்பார்க்காத. இந்த மாதிரி நீ எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நான் மனசு மாறவே மாட்டேன். ஒழுங்கா வந்துரு. வாடி மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் வாடி ப்ளீஸ் மேடம். ஏய் போடி ப்ளீஸ் போ, நடிக்காத. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். கவி, இங்க பாரு, லைஃப்ல எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கணும். இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? அக்கா அக்கா. வரேன் செல்வா. ஒரு நிமிஷம் இரு, செல்வா கூப்பிடுறேன், என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்ன செல்வா? ஹாஸ்பிட்டல் போன அஞ்சலி இன்னும் வரலக்கா. எனக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லாம இருக்கு. நான் ஒரு 8 ஹாஸ்பிட்டல் போய் அஞ்சலியை பார்த்துட்டு வந்துட்டுமாக்கா? அவங்க போய் ரொம்ப நேரமாச்சு, இன்னும் வரலையேங்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. நானும் உன் கூட வரட்டுமா? இல்லக்கா, கவி தனியா இருப்பா, அவளை பார்த்துக்க ஆள் இல்ல. நீதானக்கா சொன்ன, அதனால நீ இருக்கா, நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். இல்ல செல்வா, அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னதுல இருந்து எனக்கும் ரொம்ப மனசு சரியில்லாம தான் இருந்துச்சு. கவி ரொம்ப அப்செட்டா இருக்காளேன்னு அவளை இந்த நேரத்துல தனியா விட்டுட்டு போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் போகாம இருந்துட்டேன். ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால இங்க இருக்க முடியாது. அதனால நானும் வரேன். நீ கொஞ்சம் பொறு. மித்ரா. சொல்லுங்க அத்தை. இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்கள இன்னும் வர காணோம். என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீ கவி கூட இருந்து அவளை பாத்துக்கோ. சரி. ஒரு நிமிஷம் இரு வர.
நம்ம என்ன சொன்னாலும் இவ அடங்க மாட்டா தம்பி. இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கட்டும். இவளை யாரும் கண்டுக்காதீங்க. நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வந்துடுறேன். மேடம்